வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ரெண்டு பேருமே ஒரு மேஜரான ஒரு கீ பிளேயர் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ அவங்கள ஜென்ரலாக எப்போதுமே 2020க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வாங்குவதும் அவங்க தான், விற்பதும் அவங்க தான். அதே சமயம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடும் போது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை விட 3.5 மடங்கு அதிகமாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்திய பங்குச்சந்தைகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரம்ப்போட இந்த அளவுக்கு டாரிஃப் வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகும் கூட பெரிய லெவலில் ஒரு இறக்கத்தை சந்திக்காது. அவ்வப்போது ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டியில் ஏறுறது, ஒரு 200 பாயிண்ட் இறங்குறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நடந்துகிட்ருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் காரணமாக மார்க்கெட் ஒரு பெரிய அளவு இறக்கத்தை சந்திச்சிருக்கும். ஆனால் தற்போது இல்லாமல் இருப்பதற்கு காரணமே இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி போன்ற இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க மட்டும் கிடையாது, ரீட்டெயிலர்ஸ், பப்ளிக், நாமளும் தான். ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா அப்படிங்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு டேட்டா. இது நம்மளுடைய என்எஸ்சி இந்தியா வெப்சைட், பிஎஸ்சி இந்தியா வெப்சைட், ப்ரைவேட் வெப்சைட்னு பார்க்கும்போது மணி கண்ட்ரோல் போன்ற வெப்சைட்ஸ் எல்லாமே ஈவினிங்கில் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்படும். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்குகிறோம் இல்லையா கம்பெனி ஷேர்ஸு, இந்த கம்பெனிகளில் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே செக் பண்ணி பார்க்கணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னே இதுக்கு பேர். இது நமக்கு வெப்சைட்டில் ஈஸியாகவே கிடைக்குது. ப்ரமோட்டர்ஸ் எவ்வளோ பங்குகளை வச்சுருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் எத்தனை சதவீதம் வச்சுருக்கிறாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், அதர்ஸ், பப்ளிக், இப்படி ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அதுலேயும் ப்ரமோட்டர்ஸ் ப்ளச் பண்ணியிருக்காங்களா இல்லையா இந்த தகவல்களும் சேர்த்தே வரும். அவங்களுடைய ஷேர்ஸை எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் போன்றவங்க ஒவ்வொரு குவார்ட்டர்லி வைஸ் அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய போர்ஷனை அதிகமாக்குறாங்களா இல்லை குறைத்து கொண்டு வர்றாங்களா என்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு ஷேர் நீங்கள் வாங்கி வைக்கும்போது அதுலேயும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அவங்களாம் நிச்சயமாக இதை கவனிக்கணும். டெய்லி ட்ரேடர்ஸை பொறுத்த மட்டும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸு, எஃப்ஐஏ எவ்வளோ விட்டுருக்காங்க, டிஐஏ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த டேட்டா முக்கியம். ஆனால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங், நான் ஒரு ஷேரை வாங்கி வைக்க போகிறேன், ஒரு வாரமோ 1 மாதமோ 3 மாதம் கழித்து விற்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு எஃப்ஐஐஸ் எந்தெந்த ஷேர்ஸை வாங்குகிறாங்க, டிஐஏ எந்த ஷேரை வாங்கியிருக்காங்க, எந்த ஷேரை விற்கிறாங்க, இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்டில் அவைலபிள். அதை கொஞ்சம் தீவிரமாக செக் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட் மோடுக்கு வரலாம். ஸோ நான் இன்றைய பதிவில் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஏ, டிஏஎஸ் இருந்தால் நல்லது. அதுலேயும் கொஞ்சம் ஹெவியாக ஒரு 20% மேலே இருக்கக்கூடிய சில கம்பெனிகள், ஒன்று எஃப்ஐஎஸ் அதிகமாக இருப்பாங்க, இல்லை டிஐஏ அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பங்குகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே. ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. எப்போதுமே உங்களுக்கு நல்ல கம்பெனிகளை திறனாய்வு செய்வதற்கு இந்த தகவல்கள் உதவி செய்யும், அவ்வளவே தான். தவிர இது நீங்கள் வாங்குங்களும் விற்கணுங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னோடது கிடையாது. முதல்ல நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு பார்ப்போமா? இன்ஃபோசிஸ். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1500 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் கேப் 6,23,325 கோடி. எஃப்ஐஐஸ் 28.51% இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 35.39% பேர் இருக்கிறாங்க.
இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 26,750 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இரண்டாவதாக சிஜி பவர். இப்போ செமிகண்டக்டர் பற்றி அதிகமாக பேசிட்டு வராங்க இல்லையா? ஸோ இந்த சிஜி பவர் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை தரக்கூடிய ஒரு கம்பெனியாக மாறும். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 738 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,16,205 கோடி. எஃப்ஐஐஸ் 12.68%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16.33% இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 977 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. மூன்றாவதாக நமக்கு நன்கு அறிமுகமான ஐடிசி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 407 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,09,960 கோடி. இதில் எஃப்ஐஐடிஐ பங்களிப்பு தான் அதிகம். ஐடிசியில் எஃப்ஐஐஸ் 37.97% இருக்கிறாங்க. டிஐஐ 46.93% இருக்கிறாங்க. எஃப்ஐஐடிஐ அதிகமாக உள்ள கம்பெனி எதுன்னு எடுத்துகிட்டு ஐடிசி தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 19,926 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இந்த கம்பெனி இருக்குது. எஃப்ஐஐடிஐ இருந்தாலே பெரும்பாலும் அந்த கம்பெனிகளில் டெட் அதிகமாக இருக்காது. அவங்க தான் நிறைய பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்கல்ல. நான்காவது நான் பார்க்க போகிற கம்பெனி கியூமீன்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,849, மார்க்கெட் கேப் 1,06,655 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,733 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. எஃப்ஐஐஸ் இதில் 17.5%, டிஐஐ 22.64% இருக்கிறாங்க. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி HCL டெக். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,474 இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,21 கோடி. எஃப்ஐஐஸ் 18.56%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16.21% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 17,399 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24ஆகவும், இந்த கம்பெனியோட டெட்டு 0.03 ஆகவும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கம்பெனிகள்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்துருக்கலாம். இவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த 5 கம்பெனியுமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ். எஃப்ஐஎஸ் அதிகமான அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது லார்ஜ் கேப், அப்புறம் மிட் கேப், கடைசியாக தான் ஸ்மால் கேப்புக்கு வருவாங்க. அடுத்த நான் பார்க்க போகிற கம்பெனி இண்டஸ் டவர். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 333 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 88,088 கோடி. எஃப்ஐஐஸ் 27%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9,931 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30%ஆகவும், டெட்டு 0.07ஆகவும் இருக்கிறாங்க. அடுத்து நான் பார்க்க போகிற கம்பெனி கோல்கேட் பாமோலிவ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,413 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 65,630 கோடியாகவும், பேட் 1,436, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 86. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. எஃப்ஐஐஸ் இதில் 20.39% இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9.62% இருக்கிறாங்க. அடுத்த நான் பார்க்க போகிற கம்பெனி ஜிஇ வெர்னோவா. இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,770, கேபிட்டல் குட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேப் 70,945 கோடி. எஃப்ஐஎஸ் 14.49%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 26.76% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 608 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34ஆகவும், ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஒரு மிட் கேப் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல வருவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற கம்பெனி கோல் இண்டியா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 384, மார்க்கெட் கேப் 2,36,895 கோடி. எஃப்ஐஐஸ் இதில் 8.16%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 22% இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 34,839 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35ஆகவும், இந்த கம்பெனியோட டெட்டு 0.09ஆகவும் இருக்குது. அடுத்ததாக 10வது நம்ம பார்க்க போகிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,236. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 90,790 கோடி. எஃப்ஐஐஸ் 16.99ஆகவும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11% இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,234 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.77ஆகவும் இருக்கிறாங்க.
அடுத்து 11ஆம் பார்க்க போகிற கம்பெனி மேரிகோ, எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 745 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 96,765 கோடி. இந்த கம்பெனியில் எஃப்ஐஐஸ் 23.62%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1658 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 40ஆகவும் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. இறுதியாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 376 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,74,993 கோடி. இதில் எஃப்ஐஐஸ் 18.56%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20.6% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5,287 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26.64ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. ஸோ நான் கொடுத்த இந்த கம்பெனிகள்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த கம்பெனிகளோட கடன் மிக குறைவாக இருக்குது அல்லது ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனிகள் பெரும்பாலும் லார்ஜ் கேப் மற்றும் மிட் கேப் கேட்டகரி கீழே வராங்க. ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாகவும் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய கம்பெனிகளாகவும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் தேர்ந்தெடுப்பது இந்த மாதிரி கம்பெனிகள் தான். அவங்க விலையை பார்த்து முடிவு பண்ணதில்லை. 100 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனி, 5000 ரூபாய் இருந்தால் அது ஸ்மாரான கம்பெனி, விலை அதிகமாயிருச்சு, இந்த மாதிரிலாம் அவங்க பார்ப்பது கிடையாது. அவங்களுடைய அந்த போர்ஷன்ஸ் எதை வைத்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேற்சொன்ன இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க உள்ளார்ந்து நல்ல திறனாய்வு செய்து தான் எஃப்ஐஐ டிஏஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாதாரணமாக ஏன்னா கோடிக்கணக்கில் ஒரு கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு முதலீடாக அது இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் எஃப்ஐஐ டிஏஎஸ் நீங்கள் வாங்க போகிற கம்பெனிலையோ அல்லது நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனிகள்லையோ அவங்களுடைய பங்களிப்பு இருக்குதா, அது குறைத்திருக்காங்களா இல்லை அதிகப்படுத்திருக்காங்களா இல்லை அதே நிலையில் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். புதிதாக வாங்குபவர்கள் எப்போதுமே கம்பெனியுடைய ப்ராஃபிட்டு, டெட்டு, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரேஷியோஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம், இபிஎஸ், பிஇ ரேஷியோ அந்த மாதிரி. அதோடு சேர்த்து இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம தெரிந்து வைத்து கொண்டோமானதான் நம்மளுடைய எதிர்காலத்தில் நீண்டகால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. ஷார்ட் டேர்ம் மற்றும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்பதனால தான் இந்த பதிவினை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த பதிவு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே, பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் நன்கு திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளாக வாங்கி நல்ல பலனை பெறுங்க. நன்றி, வணக்கம்.